வணக்கம். மார்கழி மாதம் 21ஆம் நாள் திருப்பாவையின் 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதளிப்ப மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். விளக்கம்: இறைவன் அடியவர்களின் ஆறாத அன்புக்கு கட்டுப்பட்டவன் அன்றோ? அதிலும் பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார் என்னும் பாரதியின் கூற்றுப்படி பெண்கள் அல்லவா வேண்டுகின்றார்கள். எனவே முதற்கண் நப்பினையின் அருளும் அவள் பரிந்துரைப்படி அவள் கணவனாம் கண்ணனின் அருளும் திரு ஆய்ப்பாடி பெண்களுக்கு கிடைத்துவிட்டன. மேலே பாசுரத்தில் இப்பொழுதே அருள வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு ஒரு கணமும் தாமதியாமல் அக்கணமே கண்ணன் அருள் பாலித்து விட்டான் அன்றோ? எனவே இத்திருப்பாசுரத்தில் அவன் வளர்ந்த ஆயர் குலத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் அடுக்க பேச தொடங்கிவிட்டார்கள். கறந்த பாலை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளளவு நிறைந்த பாத்திரங்கள் நிறைந்து மேலெழுந்து பொங்கி அளிக்கும் வகையில் மாறாத வகையில் பாலினை சொரிகின்ற வல்லன்மை வாய்ந்த பெரும் பசுக்களை தன்னுடைய செல்வமாக பெற்றவன் நந்தகோபன் என்று பெண்கள் புகழ்கிறார்கள். மேலொரு பாசுரத்திலும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றார்கள். இந்த திருப்பாசுரத்திலும் பசுக்கள் பால் சொரிந்து ஆய்ப்பாடியின் செல்வ வளத்தை செழிப்புறச் செய்வதனை காண்கிறோம். இத்தகைய பால்வளத்தால் பல்வளமும் பெற்ற செல்வத்தின் நாயகனான நந்தகோபாலரின் மகனே என்று கண்ணனை அழைப்பதனால் அவன் வளரும் செல்வ சூழ்நிலை புலப்படுத்தியவாறு கண்ணனே நீ துயிலுணர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். அடுத்து அடியவர்கள் பக்திக்கு ஆட்பட்டு அவர்களை காப்பதில் கருத்தூன்றி நிற்கும் திண்மை உடையவனே என்கிறார்கள். பக்தி வலையில் படுபவன் கண்டாய் என்று ஆண்டவனை ஆன்றோர் குறிப்பிடுவர். அந்த வகையில் பெரியவனாக உயிர்களின் வருத்தம் போக்க உலகிலே அவதரித்தவனாக நிலை பெற்றிருக்கும் தன்மையால் சுடர்மிகு சோதியாக கண்ணன் மணிவண்ணன் விளங்குகின்றானாம். எனவே புகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பாக உறைவிடமாக விளங்குகின்ற எம்பெருமான் துயிலெழ வேண்டும் என்கிறார்கள். பகைவர்கள் எவராயிருந்தாலும் அவர்கள் உன்முன் நிற்கும் பொழுது வலிமை அழிந்து உன் வாசலில் வந்து உன் அடிப்பணிந்து சரணாகதி வேண்டுவார்கள் என்கிறார்கள் பெண்கள். எத்திசையும் உழன்று ஓடி எங்கும் புகழுற்று இளைத்து விழுந்த காகம் என்று காகாசுரன் ராமனை சரண் புகுந்த கதையினை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வைணவ சம்பிரதாயத்தில் சரணாகி தத்துவம் என்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். கண்ணனின் வலிமைக்கு முன் ஆற்றாத தோற்ற பகைவர்கள் அவனுடைய பாதார விந்தங்களில் இனி உய்யும் வழி என்று கண்டு கண்ணன் கழிலினைகளில் சரணடைவர். வேதாந்த தேசிகர் இந்த சரணாகதி தத்துவத்தை மிக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இங்கோ ஆய்ப்பாடி பெண்கள், கண்ணா, உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை, உன்னையே சரணடைய வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவன் தங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு 2 ஏத்துக்களை எடுத்து காட்டுகிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதும், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போல என்பதும், அவன் சரணாகதி தரத்தக்கவன். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டே வானுலகத்திலே இருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்திருக்கும் கருணை கடல் என்பதும் புலப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு கண்ணன் கடலடிகளை போற்றி அவன் அருள வேண்டுவது அவசியம் என்பதை இத்திருப்பாசுரத்தில் திரு ஆய்ப்பாடி பெண்கள் வற்புறுத்துகிறார்கள். நன்றி.